மக்களுடன் மனதின் குரல். நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி 129வது மாதத்தில் தரம் பதிக்கும் பாரத பிரதமரின் மனதின் குரல். நாள் 28/12/2025. பொதிகை தமிழ் தொலைக்காட்சி. நமோ ஆப் மற்றும் சாரல் ஆப்பில் பதிவு செய்து பிரதமரோடு பேசும் வாய்ப்பை பெறுங்கள். வி. ரமேஷ், வழக்கறிஞர், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்டம், பாரதிய ஜனதா கட்சி. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தர்காவிற்கு செல்ல முயன்றபோது போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பாஜக தேசிய சிறுபான்மை பிரிவு செயலாளர் வேலூர் இப்ராஹிம் உள்ளிட்டோர் தர்ணாவில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் நாகேந்திரனிடம் கேட்கலாம். வணக்கம் நாகேந்திரன், மேற்கண்ட செய்தி குறித்து விரிவான தகவலை பகிருங்கள். வணக்கம் பராசக்தி. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி உயிர் நீத்த பூர்ணச்சந்திரன் அவரது ஆன்மா சாந்தி அடைவதற்காக நான் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்காவில் சென்று அந்த சிறப்பு அந்த தொழுகை நடத்துவதற்காக நான் செல்ல வேண்டும் என தற்போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிறுபான்மை பிரிவு தேசிய செயலராக இருக்கக்கூடிய வேலூர் இப்ராஹிம் மதுரை அந்த திருப்பரங்குன்றம் பழனியாண்டவர் கோவில் அருகே இருக்கக்கூடிய மலை செல்லும் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார். ஆனால் காவல்துறையினர் மாலை 6 மணிக்கு மேல் யாரையும் மலைக்கு உச்சிக்கு செல்வதற்கு அனுமதிக்க மாட்டோம் என தெரிவித்து அவரை தற்போது தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தற்போது அந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் அந்த வேலூர் இப்ராஹிமை பொறுத்தவரை அவர் காவல்துறையிடம் கேட்பது என்னவென்றால், மாலை 6 மணிக்கு மேல் நான் வந்ததால் என்னை அனுமதிக்க முடியாது என்று கூறும் காவல்துறை, கடந்த 21ஆம் தேதி சந்தனக்குழு அந்த திருவிழாவிற்காக இஸ்லாமியர்கள் கொடியேற்றுவதற்கு சென்ற போது இரவு 10 மணிக்கு அவர்களை மட்டும் அனுப்பியது எப்படி என அந்த கேள்வி எழுப்பியிருக்கிறார். நான் பாஜகவில் இருப்பதன் காரணமாக பாஜகவை சேர்ந்த இஸ்லாமியர் என்ற ஒரே காரணத்திற்காக என்னை அனுமதி மறுக்கப்படுகிறதா என்ற கேள்வியும் கேட்டு தற்போது காவல்துறையினரும் அந்த வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் காவல்துறையினர் மாலை 6 மணிக்கு மேல் யாரையும் நாங்கள் அனுமதிக்க முடியாது என தெரிவித்து கூறி வருகின்றனர். இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் வேலூர் இப்ராஹிம் காவல்துறையினரிடம் நான் மாலை 6 மணிக்கு மேல் வந்ததால் என்னை அனுமதிக்க முடியாது என கூறும் காவல்துறையினர், நாளை காலை 6 மணிக்கு நான் இதே பகுதிக்கு மலைக்கு செல்வதற்கு சிக்கந்தர் தர்காவில் சென்று அந்த சிறப்பு தொழுகை நடத்துவதற்கு நான் வந்தால் எனக்கு அனுமதி வழங்கப்படுமா என காவல்துறையிடம் கேள்வி எழுப்பினார். அதற்கு அவர் காவல்துறையினர் உரிய பதில் அளிக்கவில்லை. உயர் அதிகாரிகளிடமிருந்து கேள்விக்கு நாங்கள் கேட்டுதான் உங்களுக்கு அனுமதி என்பதை அளிக்க முடியும் என தெரிவித்தார்கள். திமுகவை சேர்ந்த இஸ்லாமியர்களுக்கு மட்டும் அனுமதி அளிப்பதாகவும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நான் ஒரு இஸ்லாமியர் என்ற அடிப்படையில் நான் ஒரு இஸ்லாமியராக மலை மீது இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்காவில் அந்த சிறப்பு தொழுகை நடத்துவதற்கு செல்ல கூட எனக்கு அந்த அனுமதி என்பது மறுக்கப்படுகிறது. மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்ற இந்துக்களுக்கு தான் அந்த அனுமதி என்பது அந்த அரசு அனுமதி மறுத்த நிலையில் நீதிமன்ற உத்தரவு இருந்த நிலையிலும் கூட நான் ஒரு இஸ்லாமியராக சென்று நான் தர்காவில் வழிபாடு நடத்துவதற்கு கூட எனக்கு காவல்துறை என்பது அனுமதி மறுத்து வருவதாக தற்போது தெரிவித்து அந்த பகுதியில் மலை செல்லும் பாதையில் அந்த தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார். நானும் என்னுடன் வந்திருக்கக்கூடிய ஒரு 2 இஸ்லாமியர்கள் சேர்ந்துதான் நாங்கள் மலைக்கு செல்ல வேண்டும் என அந்த அனுமதி என்பதை உங்களிடம் கேட்டு வருகிறோம். தற்போது என்னை அனுமதிக்க வேண்டும் எனவும் கடந்த 21ஆம் தேதி மட்டும் இரவு 10 மணிக்கு மேல் ஒரு 10க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களை இதே காவல்துறையினர் உரிய பாதுகாப்புடன் அழைத்து சென்றீர்கள். ஆனால் இன்று என்னை மட்டும் அனுமதிக்காததற்கான காரணம் என்ன என கேள்வி எழுப்பி நிலையில் தான் தற்போது அவர் அந்த தர்ணா போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார். என்னை தற்போது இந்த மலை மீது இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்காவிற்கு சென்று அந்த மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்காக அதனை வலியுறுத்தும் வகையில் தீக்குளித்து உயிர் நீத்த பூர்ணச்சந்திரனின் ஆன்ம சாந்தியடைய வேண்டும் என்ற ஒரு மத நல்லிணக்க அடிப்படையில் நான் சிறப்பு தொழுகை நடத்துவதற்காகத்தான் நான் மேலே செல்ல அனுமதி என்பதை கேட்டு வருகிறேன். நான் ஒரு சட்டம் படித்தவர், அதே போன்று நானும் ஒரு இஸ்லாமிய மத குரு எனவும் அதனால் எனக்கு அந்த சரி சட்டம் அனைத்தும் எனக்கு தெரியும் எனவும் அதனால் என்னை அந்த வழிபாட்டு உரிமையை நான் இஸ்லாமியராக நான் ஒரு தர்காவில் சென்று வழிபாடு நடத்துவதற்கு எனது வழிபாட்டு உரிமையை தடுக்கக்கூடாது என கூறிதான் தற்போது அந்த காவல்துறையிடம் அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார். ஆனால் காவல்துறையினர் அவர் கேட்கும் கேள்விகளுக்கு உரிய பதில் அளிக்க முடியாமல் அவர்கள் திணறி வரக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் நேரடியாக பார்க்க முடிகின்றது. காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரைக்கும் மட்டும்தான் அனுமதி என்ற நிலையிலும் மாலை 6 மணிக்கு மேல் வந்ததால் உங்களை அனுமதிக்க முடியாது என கூறி வந்த நிலையில் தற்போது வேலூர் இப்ராஹிம் அவர்கள் நாளை காலை 6 மணிக்கு இதே பகுதிக்கு நான் வந்தால் என்னை நீங்கள் அனுமதிப்பீர்களா என்றும் காவல்துறையிடம் அந்த கேள்வியை எழுப்பி தற்போது அந்த தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பராசக்தி, தகவலுக்கு நன்றி நாகேந்திரன். தொடர்ந்து அந்த நேரலை காட்சிகளை இப்போது பார்க்கலாம்.
மட்டும் செலக்டிவா யோசிக்கிறீங்க. யாருக்கு இது செலக்டிவா இது? ஆமா யோசிக்கிறீங்களா? எல்லாருக்கும் காமனான ஒரே விதமான இது வரைக்கும் நான் கேக்குறேன், ஒரு ரெக்கார்டு கொடுங்க, ஒரு ஆவணம் கொடுங்க, ஒரு சட்டத்தினுடைய முன்னுதாரணத்தை கொடுங்க. நான் ஒன்னத்தையுமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க திரும்ப திரும்ப பாரம்பரியம், அதை தான் நானும் சொல்றேன், பாரம்பரியம், பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம் அதையாவது பேசுவோம். அதுக்கு வந்தா இதுக்கு வந்துடுறீங்க. அப்ப லீகலா சொல்லுங்க, இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்களே, இதுக்கு என்னங்க சட்டத்தின் அடிப்படையில் இருக்கு? அதுவும் இல்ல. இவர் திடீர்னு வந்து சார் என்ன சொல்றாருன்னா ரகசியமா, இல்ல அவங்கள்ட்ட அனுமதிக்குமா? அவன் யாருடா? இவங்க இந்த தர்கால இருக்கிற நிர்வாகிகள் யாரு? இவங்க யாரு? எஜமானர்களா? இது வக்ஃப் சொத்து, அரசு சொத்து. அதுவும் யார் கொடுத்தா? இந்துக்கள் அன்னைக்கு கொடுத்தது பெருந்தன்மை. அன்னைக்கு இந்துக்களுக்கு அது பெரிய வினையா வந்து முடியுது. எங்களை மாதிரி ஆட்கள் போனாதான் ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியும். போனா அதையும் போட்டு தடுக்கிறீங்க. யாராவது ஒரு காவல்துறையில ஒருத்தராவது சட்டம் பேசுறீங்களா? சட்டத்தின் அடிப்படையில் சொல்றீங்களா? இல்ல. எல்லாமே நீங்க என்ன செய்றீங்கன்னா, எங்களை வந்து ஓரலா சொல்றது, அட்வைஸ் பண்றது, இதெல்லாம் எதுக்கு மேடம்? இதெல்லாம் வந்து தீர்க்கணும் இருக்குதான். இந்த மரத்தடியில கட்ட பஞ்சாயத்து வேண்டாம், காவல்துறை யூனிஃபார்ம் போட்டு சட்டத்தின் அடிப்படையில அப்படின்னு நீங்க செக்ஷன் சொல்லுங்க. பிஎன்எஸ்ல என்ன இருக்குன்னு சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். நீங்க அது சொல்ல மாட்டேங்கிறீங்களே. மேடம், நாங்க ஒரு பேசிக்கலாம், வச்சுக்கலாம். இல்ல மேடம், நாங்க இவ்வளவு நாங்க வேலையை தான் வந்து உள்ள பேசிக்கிறோம். அட இங்க கமிஷனர் கேட்டீங்க, நீங்க இண்டிவிஜுவலா முடிவு பண்ணாதீங்க. அக்கா இங்க பாருங்க, நீங்க சொல்றீங்க இத உங்களுடைய ஹையர் ஆபீசர்ட்ட பேசுங்க, சொல்லுங்க. நாங்க வழிபடுறதுக்கு இந்த நாட்டுல நீங்க சொல்ற டைம் பிரகாரமே நாங்க போறோமே. அதுல என்னக்கா நீங்க சொல்லுங்க, உயர் அதிகாரிட்ட கேட்டு நீங்க எந்த டைம் சொல்லுங்க. நீங்க இவருக்கு அனுமதி மறுத்துருங்க, ஒரே வார்த்தையா. ரெண்டுல ஒண்ணு செய்யுங்க. வேலூர் இப்ராஹிம் மேடம் ப்ளீஸ் ஒரு நிமிஷம் கேளுங்க மேடம், கொஞ்ச நேரம் கேளுங்க மேடம் ப்ளீஸ். வேலூர் இப்ராஹிம் முஸ்லீமுக்கு மட்டும் அனுமதி இல்ல. திமுகவை சார்ந்த ஸ்டாலினை வாழ்க சொல்ற முஸ்லீமுக்கு அனுமதி உண்டு. அதுக்கு தான் நாங்க வேலை பாக்குறோம். வேலூர் இப்ராஹிம் போக மாட்டாரு, அவர் 1000 முறை வந்தாலும் போக மாட்டாரு, கோர்ட்ல ஆர்டர் வந்தாலும் போக மாட்டாரு. வேலூர் இப்ராஹிம் அனுமதி இல்லைன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. அப்பயே நீங்க தடுக்கிறீங்க. அப்பதான் சொல்லுங்க எங்களுக்கு. ஒரு பெரிய தலைவருங்க, இவர் மோடிக்கு நேரடியா தெரியக்கூடிய தலைவர். இவரே நீங்க பண்றீங்க மேடம், ப்ளீஸ் கொஞ்சம் கேளுங்க. நரேந்திர மோடிக்கு நேரடியா தெரியக்கூடிய ஒரு தலைவர், அவரே நீங்க டிபேட் பண்றீங்க. சொல்லுங்க. எந்த சூழ்நிலையில எந்த முடிவுகள் எடுத்தா அந்த இடத்துல எல்லா பிரச்சனையும் மேடம், நீங்க டிசிஷன் அத்தாரிட்டியா? வரவேற்கிறேன் மேடம், எங்களுக்கு கால அனுமதி கொடுங்க. ஒரு இடத்துல சார், ஒரு பிளேஸ்ல என்ன டிசிஷன் எடுத்தா லாண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் கண்ட்ரோல் ஆகுமோ அந்த மாதிரி தான் நம்ம எடுத்து போயிட்டு இருக்கோம் சார். வேற எல்லாம் ஒண்ணுமே கிடையாது.